ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஏன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் வந்து இப்போ ரேட்டிங்ல நம்பர் 1 போயிட்டு இருக்குங்கிறாங்க. இதுல என்ன கதை இருக்கு, என்ன மண்ணாங்கட்டி இருக்கு, யாரு என்னைய தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காங்க கைஸ். ஒரு அதாவது நம்மளாம் மனசாட்சி இருக்கிற மனுஷங்க தானே. ஒரு நாடகம்னா ஒரு லாஜிக்கு ஏதாவது இருக்கணும் இல்லையா? இந்த கார்த்திகை தீபத்துல அப்படி என்ன லாஜிக் இருக்கு, என்ன கதை இருக்குது கைஸ்? எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரியா? என்னை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை கழுவி தான் நான் ஊத்த போறேன். அதாவது ஒரு நாடகம் எடுக்கலாம், ஆனா நாடகம் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் 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 கல்யாண மண்டபத்தை குத்தகைக்கு எடுத்து 2 மாசம் குத்தகைக்கு எடுத்துக்குவாங்களாட்டு இருக்கு, சரியா? 2 மாசம் கல்யாண மண்டபத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த கல்யாண மண்டபத்துல ஒரு மணமகன் அறை மணமகள் அறைன்னு இருக்கும். இந்த 2 ரூம்லயும் பொண்ணுங்க பொண்ணை கடத்துவாங்க, இல்லைன்னா மாப்பிள்ளையை கடத்துவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டினா இது போக இந்த உறவினர்களை தங்குறதுக்கு ஒரு 4-5 ரூம் வச்சிருப்பாங்க. இந்த மண்டபத்திலேயே கதையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா சாமி, தலையே வலிக்குது எனக்கு. உண்மையிலேயே தலையே வலிக்குது கைஸ். எப்பதான் அதான் எனக்கு வந்து கார்த்திக் ரேவதி வந்து ஜோடி வந்து நிறைய பேர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுறது, இவன் வந்து கார்த்தி தாலி கட்டிடுவானா? ஏற்கனவே வந்து மாயா வந்து இந்த ரேவதி மனசை கலைச்சு விட்டுருப்பாள்ல. அப்ப கார்த்திக் மேல எங்க பாசம் வரும், அன்பு வரும்? மறுபடியும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை தான் வரும். அப்புறம் இவன் வந்து பழைய பிளாஷ்பேக் தீபாவை பத்தி எல்லாம் பேசி புரிய வச்சு அது மாதிரிதான் கதையை கொண்டு போவாங்களாட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை தீபத்தை இப்படி எடுத்திருக்கலாம் நாடகம். அதாவது ரேவதியை வந்து ஹீரோயினா போடாம, ஹீரோயின் யாருன்னே தெரியாம ஒரு ட்விஸ்டாவே கொண்டு போய் அந்த சாமுண்டீஸ்வரி வந்து 4 பொண்ணுங்களா 3 பொண்ணுங்களான்னு தெரியல, 4 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தி இருப்பா தெரியுமா? அந்த அந்த பாடகிய வந்து கார்த்திக்கு ஜோடி ஆக்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது ஜோடி பொருத்தம். அவ மைக்ல ஸ்டேஜ்ல பாடும்போதெல்லாம் வந்து எனக்கு தீபா ஞாபகம் தான் வந்துச்சு. ஒருவேளை இவ வந்து தீபாவை நினைச்சு பார்க்கலாம். ஆனா ஏன்னா அந்த பொண்ணு பாடும்போது கார்த்திகை காமிச்சிட்டே இருந்தாங்க. ஜோடி பொருத்தம் இப்படி ட்ராக் மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் இன்னும் ட்விஸ்டாவே இருக்கும். ரேவதி எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சுத்தமா பிடிக்கல கைஸ், நல்லாவே இல்லை. நிறைய பேர் வந்து நான் போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். ஆனா நிறைய பேர் ரேவதி கார்த்திக் ஜோடி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஐ டோன்ட் லைக் இட் கைஸ். எனக்கு வந்து இந்த பாட்டு பாடுற பொண்ணும் கார்த்திக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம நினைக்கிறது டைரக்ட் நினைப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வடிவுக்கரசி அம்மாவுக்கு வேற முருகன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? பேரன் வந்து உன் பேத்தி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவா தாலி கட்டுவான்னு. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம் கைஸ். நம்ம நினைக்கிறதா நாடகம் எடுக்கிறாங்க சொல்லுங்க. நம்ம ஜஸ்ட் ரிவ்யூ தானே பண்றோம், ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். எனக்கு இந்த கார்த்திகை தீபத்தை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் ஒண்ணு யாரையாவது கடத்துறது, இல்லைன்னா யாரையாவது கொலை பண்றது. அதாவது ஹீரோக்கான ஒரு வேலையே அந்த நாடகத்துல இல்ல. ஆம்பளைகளுக்கான நடிப்பே அங்க இருக்காது. நீங்க பாருங்க, மயில் வாகனம் ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அவன் வந்து தவமாய் தவமருந்துல வந்து மூத்த பையனா நடிக்கிறவன் தானே? ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் வந்து இந்த நாடகத்துல மயில் வாகனம்ன்ற கேரக்டர் பண்றான். நல்லா பண்றாப்புல, ரொம்ப காமெடியனா நல்லா பண்றாப்புல. தவமாய் தவமருந்துல கூட ரொம்ப சீரியஸ்னஸா மூத்த பையனா, ஒரு கஞ்சம் பிடிச்சவனா, பணத்தை ஏமாத்துறவனா நடிச்சிருப்பான். ஆனா இதுல வந்து நல்ல சரியான ஒரு காமெடி கேரக்டர், சரிங்களா? அவனை வச்சுதான் அந்த நாடகம் ஓடிட்டு இருக்க மாட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யாரை பார்த்தாலும் மயில் வாகனம் மயில் வாகனங்கிறாங்க, சரியா? வேற அந்த 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 நாடகத்துல வேற யாருக்கு நடிப்பு இருக்கு? இவங்க 2 பேரும் அண்ணனுங்க 2 பேரும் சிங்க் மாதிரி தொப்பியை போட்டு வந்துட்டு நிக்கிறாங்க வடிவக்கரசிக்கு பக்கத்துலயே. ஏன்னா பாட்டி யாரையும் தூக்கிட்டு போயிருவாங்களா அப்படின்னு. கடவுளே கடவுளே, யாருக்குமே அங்க நடிப்பே இல்ல. சாமுண்டீஸ்வரிக்கு நடிப்பு இல்ல. ஏன்னா அவ வந்து வார்த்தையாலேயே குத்தி கிழிக்கிறாப்புல வடிவுக்கரசியெல்லாம். அவங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம். ஏன்னா வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உப்பு போட்டு திங்கிறியா, சொரணை இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருந்தது நாடகம் பாக்குறதுக்கு. அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் நீ நாடக நடிகை தான் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து ஒரு வெள்ளித்திரையில இருந்து உள்ள வந்திருக்காங்க இல்லையா? நீ வந்த காலத்துல இருந்து முன்னாடி இருந்தே அந்த அம்மா நடிச்சிட்டு இருக்க வடிவுக்கரசி. அப்ப அவங்களுக்காக ஒரு மரியாதை, அந்த வயசுக்காக மரியாதை கொடுக்கலாம்ல. வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப கேவலமா இருந்தது, டயலாக் எல்லாம். அந்த மண்டபத்துல வச்சு பேசுவாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேஷ் அண்ணி
மகேஷ், அதுக்கப்புறம் அந்த அண்ணின்னு ஒருத்தி சுத்திட்டு இருக்கா பாருங்க. இவங்க 2 பேத்துக்கு தப்பான உறவாமா. என்ன இதெல்லாம் என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பேசவே தெரியல கைஸ். சரியா? மக்களுக்கு சொல்லி தர்றாங்களா? அண்ணி கூடயே தப்பான உறவு வச்சிருக்கவன கொண்டு போய் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்து, சொத்துக்காக இது பண்ணி, அ ஆனா இவ ரேவதிக்கு வேற ஏதோ ஒரு பொண்ண வேற அடிக்கடி போய் பாக்குறா, ஒரு குழந்தைய வேற. அது என்ன கதைன்னே தெரியல. மொத்தத்துல கார்த்திகை தீபம் ரேட்டிங்ல நம்பர் 1 போறதுக்கு இதுல அப்படி எதுவுமே இல்ல கைஸ். சரியா? மண்டபத்திலேயே வச்சு கதைய முடிச்சிருவாங்களாட்டுருக்கு. ரொம்ப அறுக்குது. ரொம்ப அருன்னு நான் தான் சொல்லலையா? கார்த்திக் டிரைவர் வேலை குடுத்துரலாம். ஏற்கனவே இதுல கார்த்திகை தீபத்துல தீபாவ நடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா? அப்பயும் அப்படித்தான். அவ டக்குன்னு ஒரு ஹீரோ என்ட்ரி குடுப்போம். ஒரு காப்பாத்துவோம், ஒரு செய்வோம்ன்னு எதுவுமே இருக்காது. வண்டி ஓட்டுன மணிமா தான் இருப்பான். கார எடுத்தானா ஓட்டிக்கிட்டே தான் இருப்பான். அதே மாரிதான் இன்னும் இந்த நர்ஸ கூட்டிட்டு வர்றாப்புலயாம். எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்த சென்னையில வச்சுட்டு நர்ஸ கொண்டு போய் பெங்களூர்ல கூட்டிட்டு வர்றானா இவன். அ இல்ல நைட்ல இருந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காராமா. இன்னும் மண்டபத்துக்கு வரவே இல்லையாமா. ஐயோடா சாமி! இனி இந்த நர்ஸ் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே அவ மாயா வேற ரேவதி மனச வேற கழிச்சு விட்டுருக்கா. இனி இவன் இவங்க அம்மா உண்மைய சொன்னாலும் இவன் நம்புவாளா? இல்ல கார்த்தி உண்மைய சொன்னாலும் நம்புவானா? அ எப்ப பார்த்தாலும் ஜீ தமிழ்ல இதேதான். நாடகத்தை நாடகமா எடுங்கடா. இப்ப மகேஷ் கழுத்துல மகேஷ் கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் அவ வேற அதுக்கப்புறம் அவன் சுயரூபம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவ இது பண்ணி அந்த மாதிரி எடுத்தா கூட தெரியாது. எப்ப பார்த்தாலும் தாலி கட்டியிலேயே பிரச்சனை. வீரா சீரியல்ல இதே மாதிரிதான். வீரா கழுத்துல மாறன் தாலி கட்டுவாப்புல. சரியா? அதுக்கப்புறம் அது என்ன இன்னொரு சீரியல் என்னது மாரி சீரியல் அப்படிதான். எல்லா சீரியலுமே ஜீ தமிழை பொறுத்தளவு இந்த கல்யாணத்தை மெயின் கான்செப்டா வச்சிருக்காங்க. ஒண்ணு நம்ம கல்யாண சீரியல் வந்துட்டாலே 2 மாசம் போடு கடவுளை போடு அப்படின்ற மாதிரி 2 மாசம் மண்டபத்துல வச்சே ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நாடகத்தை. அறுக்குது, ரொம்ப அறுக்குது. அப்படியே என்ன சொல்றது, டிவி தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு. இங்க பாருங்க நீ சாமுண்டீஸ்வரி இவன் கடத்த போறானா, அங்க கார்த்திய அவன் வில்லன் கடத்த போறானா, இனி எப்படி இவன் சாமுண்டீஸ்வரியும் காப்பாத்தி இவன் இனி ரேவதி கழுத்துல தாலியை கட்டுவானோ கட்ட மாட்டானோ எனக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை கைஸ். ஆனா என்ன பொறுத்தளவு இந்த ஜோடி சேர்றதை விட கார்த்திக்கு அந்த பாடுற பொண்ணும் சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டோட கண்டினியூட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க என்னை கமெண்ட்ஸ்ல கூட கழுவி ஊத்துங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அந்த பாட்டு பாடுற பொண்ணுக்கும் கார்த்திக்கும் ஜோடி இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா தீபா ஒரு பாடகி தானே, இந்த பொண்ணு ஒரு பாடகி தானே. சோ அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கணும். என்னோட தனிப்பட்ட விருப்பம்ப்பா. சரியா? மொத்தத்துல கார்த்திகை தீபம் தீபமா தான் இருக்குது. இது கார்த்திகை தீபமா ஒளிர போகுதா இல்ல இருட்டு ரூம் மாதிரி இருள போகுதான்னு தெரியல. ஓகே கைஸ், பாய். இனி அடுத்த வீரா சீரியல் நான் இன்னைக்கு ஈவினிங் போடுறேன், நைட்டு போடுறேன். எபிசோடு பார்த்துட்டு 7 மணிக்கு எபிசோடு போடுவாங்க இல்லையா? வீரா சீரியல் பார்த்துட்டு நம்ம வீரா சீரியல் போட்டுடலாம். ஓகேவா? வேற ஏதாவது சீரியலை பத்தி ரிவ்யூ பண்றதா இருந்தா கூட சொல்லுங்க, நம்ம போடலாம். ஓகேவா? நீ கெட்டிமேளம் சீரியல் ரிவ்யூ போடுறேன். நீ அடுத்து நம்ம இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய் கைஸ்.